தமிழகத்தில் PhD கல்வியில் தரம் இல்லை என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. PhDயின் தரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் கருத்து. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமை சென்னை திரும்பும் முதலமைச்சர் ஸ்டாலின். பேனர்கள், கொடிக்கம்பங்கள் அமைத்து முதல்வர் வரவேற்க திமுகவினர் ஏற்பாடு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது என கருதாமல் 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை நிதி ஒதுக்கி நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய அரசு சொல்லும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் இடைநிற்றல் அதிகரிக்கும். பள்ளி கல்வியுடன் பலர் நின்று விடுவார்கள் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கருத்து. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி பொய் பிரச்சாரம் செய்வதாக பாஜக MLA வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அவதூறு பரப்பும் முயற்சிகளை கண்டிப்பதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் பெரியசாமி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. குற்றச்சாட்டு பதிவுக்காக வரும் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தல். உணவக உரிமையாளர் சீனிவாசனை மிரட்டி மன்னிப்பு கேட்க செய்துள்ளதாக கோவை MP கணபதி ராஜ்குமார் குற்றச்சாட்டு. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்றால் எதற்காக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேள்வி. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மதச்சார்பின்மையும் இந்திய அரசியல் சாசனத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள சமத்துவத்தையும் மீறும் செயல். விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சு. தேனி அருகே குழந்தையை 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த தந்தை. குழந்தையின் தந்தை வாங்கிய நபர் உள்ளிட்ட 3 பேர் கைது. குன்றக்குடி கோடியல் யானை சுப்புலட்சுமி தீ விபத்தில் உயிரிழந்ததால் பக்தர்கள் கண்ணீர். 53 ஆண்டுகளாக சண்முகநாதர் ஆலயத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதாக உருக்கம். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் சாதி கொடிகள், ரிப்பன்கள், T-ஷர்ட் அணிந்து வர தடை. இரும்பினாலான ஆயுதங்கள் கொண்டு வரும் தடை விதிக்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான CBI வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம். 6 மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தார் கெஜ்ரிவால். குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு. பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்த ஆம் ஆத்மி தொண்டர்கள். சிறை சுவர்கள் தனது தைரியத்தை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாக சிறையில் இருந்து விடுதலையான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. தமது ஒவ்வொரு துளி ரத்தமும் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக உறுதி. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தேங்கிய மழைநீர். சாகேத் மெட்ரோ பகுதியில் தேங்கிய மழைநீரில் மூழ்கிய வாகனங்கள். மேற்கு வங்கத்தில் மருத்துவர்களின் போராட்டத்தால் சுகாதார சேவையில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக 29 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்வர் மம்தா பானர்ஜி வேதனை. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு.
வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள மத்திய அரசு. குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் நீக்கம். நெடுஞ்சாலை வசதியில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. தமிழகத்தில் 3 பசுமை வழிச்சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல். அந்தமான் நிக்கோபாரின் தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம். நாட்டை காலனி ஆதிக்கத்தின் சுவடுகளில் இருந்து விடுவிக்கும் விதமாக பெயர் மாற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து. 3 பேர் உயிரிழப்பு, படுகாயங்களுடன் சிறுமி உள்ளிட்ட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே மொகிலி மலைப்பாதையில் அரசு பேருந்து மற்றும் 2 லாரிகள் மோதி பயங்கர விபத்து. பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் பலி, 30 பேர் படுகாயம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் காடு அழியும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மேகதாது அணையை புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் தகவல். மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் விநாயகர் சிறப்பு பூஜை. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்று வழிபாடு. ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் காரணமாக பூக்கள் விலை கடும் உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை.